வைகை ஆறு அமைதியாக ஓடும் ஆறு இல்லை அது. ஒரு காலத்தில் அது உடைந்து பாய்ந்த பிரளயமாக மாறியது. ஒருநாள் வைகை கரை உடைந்து மதுரை மாநகரம் முழுக்க வெள்ளம் சூழ்ந்தபோது மதுரையை ஆண்ட மீனாட்சி அம்மன் அஞ்சவில்லை. ஆனால் இந்த வெள்ளம் எங்கே வரை போகும், எந்த எல்லை வரை மதுரை என்று தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம். அப்போது மீனாட்சி ஆதிசிவனை நோக்கி ஒரே வேண்டுதலை வைத்தாளாம். என் நகரத்தின் எல்லையை இந்த பிரளயம் அழிக்காமல் இருக்க ஒரு அடையாளம் காட்டுங்கள் சுவாமி. அந்த நிமிடத்தில் சிவபெருமான் எதுவும் பேசவில்லை. மெதுவாக தன் கழுத்தில் இருந்த வாசுகி பாம்பை கையில் எடுத்தாராம். நீ போ, மதுரையின் எல்லையை உன் உடலால் காட்டிவிடு. அடுத்த கணமே அந்த பாம்பு பிரம்மாண்டமாக விரிந்து மதுரையை சுற்றி வளைந்து செல்ல ஆரம்பித்ததாம். அந்த பாம்பு தன் வாழையும் தன் வாழை தலையால் கடித்தபடியே ஒரு முழுவட்டமாக மதுரையின் எல்லையை காட்டியது. ஆனால் அந்த அளவுக்கு தன் உடலை இருக்க கடித்ததால் பாம்பின் கொடிய விஷம் வெளியேறி வைகை நீரில் கலந்து மதுரையை நோக்கி பரவ ஆரம்பித்ததாம். ஒரு நிமிடம் தாமதித்தாலும் மதுரை முழுக்க மரணம்தான். அந்த வேலையை தேவியே எடுத்து கண்கொண்டாள். வைகை கரையோரம் வெள்ளம் சுழன்று பாய்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தேவி அந்த விஷத்தை தானே அருந்தினாளாம். அந்த விஷம் உடலுக்குள் இறங்கியவுடன் தேவியின் சக்தி ஆக்ரோஷமாக மாறி அவள் மீனாட்சி அல்ல காளியாக மாறினாள். அந்த விஷத்தின் தீவிரத்தை மதுரைக்குள் தாங்க முடியாது என்பதால் தேவி தன்னையே மடப்புறம் காட்டு பகுதியில் காலியாக்கிக் கொண்டாளாம். அதனால்தான் மடப்புறம் காடு, வெட்டவெளி கூரையில்லா கோயில். அங்குதான் அந்த விஷ சக்தி பத்திரகாளியாக உறைந்தது. அதனால்தான் இன்றும் மடப்புறத்தில் பத்திரகாளி நாக்கை துருத்தியபடி அக்னி கிரீடம் சுமந்தபடி திரிசூலம் ஏந்தியபடி நீதியை காக்க ஆயத்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாள். சிலர் சொல்கிறார்கள், வைகை வெள்ளம் அதிகமாகும் ஆண்டுகளில் மடப்புறத்தில் காளியின் முகம் இன்னும் கோபமாக தெரியும். மடப்புறம் பத்திரகாளி சாதாரண தெய்வம் இல்லை. அவள் மதுரையை காப்பாற்ற விஷத்தை அருந்திய ஒரு உயிருள்ள பிரளயம். மடப்புறத்திற்கு அருகேயுள்ள வைகையாற்றில் நீராடினால் காசியில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்பது எத்தனை பேருக்குத் தெரியும்? ஒரு சமயம் சிவபெருமான் பார்வதி தேவியை கூட்டிக் கொண்டு வேட்டைக்குச் சென்று கொண்டிருந்தார். அப்போது மடப்புறம் வந்ததும் பார்வதி தேவியை அங்கேயே இருக்கும்படியும் தான் மட்டும் வேட்டைக்கு சென்றுவிட்டு வருவதாகவும் ஈசன் கூறினார். ஆனால் பார்வதி தேவியோ, நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? அப்படி இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு சிவபெருமானோ, இந்த இடத்துக்கு அருகில் உள்ள வைகையாற்றில் நீராடினால் காசியில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்று கூறுகிறார். இதனால் பார்வதி தேவியும் அந்த இடத்தில் காளியாக தங்கிவிட்டாள். அவள்தான் மடப்புறத்து காளி என்றும் கூறப்படுகிறது. பார்வதி தேவிக்கு துணையாக இங்கு ஐயனார் இருக்கிறார். இந்த இடத்தில் உள்ள ஐயனாருக்கு அடைக்கலம் காத்த ஐயனார் என்கிற பெயரும் உண்டு. மடப்புறத்திற்கு அருகில் ஓடும் வைகையில் நீராடினால் காசியில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இன்றைய வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காசிக்கு போக முடியாதவர்கள் மடப்புறத்திற்கு அருகேயுள்ள திருபுவனத்துக்கு வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு காரியம் செய்துவிட்டு புண்ணியம் சேர்த்துக் கொள்வது இன்று வரைக்கும் இங்கு நடந்து